எல்லாவற்றையும் இழந்தும் கடவுளை மட்டும் விட்டுவிடாத மனிதன் அவர்தான் யோபு. யோபு என்னும் நூல் பைபிளின் மிகவும் ஆழமான புத்தகங்களில் ஒன்று. கடவுளுக்கேற்ற நீதிமானாகவும் மாசற்றவராகவும் வாழ்ந்தார் யோபு. அவர் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் இருந்தனர். மேலும் உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. மேலும் பணியாளர்களும் மிக பலர் இருந்தனர். மிகப்பெரிய செல்வந்தராய் இருந்தார். ஆயினும் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார் என்று பைபிள் கூறுகிறது. ஒரு நாள் சாத்தான் ஆண்டவரிடம், யோபு ஒன்றுமில்லாமலா கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? நீர் அவனுக்கு ஆசி வழங்கி அவனுடைய அனைத்தையும் சூழ்ந்து நின்று பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீர். எனவே அவன் உமக்கு பயந்து நடக்கிறான் என்று கூறினான். அப்போது ஆண்டவர் யோபுவை சாத்தான் சோதிக்க அனுமதித்தார். ஆனால் அவர் உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். எனவே ஒரே நாளில் யோபுவின் கால்நடைகள் எல்லாம் அழிந்தன. வேலைக்காரர்கள் கொல்லப்பட்டனர். அவரது பிள்ளைகள் மடிந்தார்கள். உடலில் வேதனையான புண்கள் யோபுவுக்கு வந்தன. எல்லாவற்றையும் இழந்தார். ஆயினும் அவர் சொன்ன நம்பிக்கையான வார்த்தை, என் தாயின் கருப்பை நின்று பிறந்த மேனியனாய் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றஞ்சாட்டவும் இல்லை. பின் அவருக்கு ஆறுதல் சொல்ல அவரது நண்பர்கள் எலிபாசு, பில்தாது, சோப்பார் ஆகியோர் வந்தனர். அவர்கள், நீ ஏதோ பாவம் செய்திருப்பாய் என்று குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் யோபு, ஆண்டவர் என்னை கொன்றாலும் கொல்லட்டும், இருப்பினும் என் வழிகள் குற்றமற்றவை என எடுத்துரைப்பதில் நான் தளரேன். இதுவே எனக்கு மீட்பு ஆகலாம் என்றார். மேலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் கூறினார். பின் யோபு கடவுளிடம் பல கேள்விகள் கேட்டார். ஏன் நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள்? என் வாழ்க்கையில் இது ஏன் நடந்தது? இது மனிதர்களின் உண்மையான வேதனையும் குழப்பத்தையும் காட்டுகிறது. ஆயினும் என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன் என்றார். பின்பு ஆண்டவர் சூறாவளியிலிருந்து யோபுவிடம் பேசினார். ஆண்டவர் உலகத்தின் மகத்துவத்தை காட்டி, கடலை யார் கட்டுப்படுத்துகிறார்கள், நட்சத்திரங்களை யார் படைத்தார் என்றெல்லாம் கேட்டு, அதன் மூலம் மனித அறிவை விட கடவுளின் ஞானம் பெரியது என்பதை யோபுவுக்கு உணர்த்தினார். கடவுளின் சினம் யோபுவின் நண்பர்கள் மீது பற்றி எரிந்தது. எனவே யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தார். அதன் பின் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். முன்பு இருந்ததை விட 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இவ்வாறு யோபு பல்லாண்டுகள் வாழ்ந்து இறந்தார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நல்லவர்களுக்கும் கடவுளை நம்புகிறவர்களுக்கும் சோதனைகள், துன்பங்கள் வரலாம். சூழ்நிலை மாறினாலும் கடவுள் மாற மாட்டார். துன்பத்தின் நடுவிலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்பிக்கை ஆசீர்வாதத்திற்காக மட்டுமல்ல, எதுவும் இல்லாத நேரத்திலும் ஆண்டவரை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. ஆண்டவர் சரியான நேரத்தில் பதில் தருகிறார். தாமதமாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார். எனவே யோபுவை போல நாமும் உறுதியான நம்பிக்கை கொண்டு மனம் தளராமல் இறைவன் மீது முழுமையான பற்று கொண்டு வாழ வேண்டும். கடவுளை மட்டும் நாம் விட்டுவிடாமல் இருந்தால் அவர் நிச்சயம் நம்மை பாதுகாப்பார். ஆமென்.